நோட்டிபிகேஷன்ல வந்து கிட்டத்தட்ட 4000 வேகன்சி இருக்கு. அது இல்லாம போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அதனால வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். வந்து இந்த ஒரு போஸ்ட் நீங்க டார்கெட் பண்ணி படிங்க. நீங்க விஓ ஆகணும், ஜூனியர் ரெசிடென்ட் ஆகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. வந்து அப்ப விஓ ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் தான். சோ அப்ப அந்த ஒரு போஸ்ட் அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே போயிட்டு கவுன்சிலிங்ல நான் எடுத்துடணும் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட முடிவோட இருங்க. கண்டிப்பா அது வந்து நடக்கும். வந்து சோ அப்ப நமக்கு தேவை ஒரு போஸ்ட் அப்படின்னு. சோ அந்த ஒரு போஸ்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ட்டு தான். சோ வேகன்சி பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். 48000 வேகன்சிஸ் வந்து ஓவராலா தமிழ்நாட்டில் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறதா தமிழக அரசு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இதுலயே வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ அதனால அதை பத்தி கவலைப்படாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து வேகன்சி எவ்வளவு வந்திருக்குன்னு பாக்குறது வேலை இல்ல. போய் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதா உங்களுடைய வேலை. வந்து எப்பவுமே வந்து நம்ம வேலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மறந்துட்டு மத்தவங்க என்ன பண்ணணும், மத்தவங்க எப்படி பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி நிறைய வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணிருக்கணும், இல்ல கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். நிறைய பேரை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட் எனக்கு வந்து இருக்கு அவ்வளவு அப்படின்னு கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல டைபிஸ்ட் இருக்கு, ஸ்டெனோ இருக்கு, அப்புறம் ஜூனியர் ரெசிடென்ட் இருக்கு, விஓ இருக்கு. சோ இதுல ஏதாவது ஒரு போஸ்ட் அப்படின்னும் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்.